புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அம்மா வணக்கம். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஆமாம் சார், அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு ஹாட் டாபிக்னே சொல்லலாம் சார். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. தர்பை புல்லுன்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தர்பை புல் வந்து நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் சொல்றாங்க சார். அதாவது யாகம் வளர்த்துறதுக்கும் அதை யூஸ் பண்றாங்க, கடவுள்களுக்கும் அதை வந்து செலுத்துறாங்க. அது தர்பை பாய் மேல உட்கார்ந்து வந்து பூஜை பண்ணா அதுக்கு பயங்கர மகத்துவம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அது என்ன மகத்துவம், அது எப்படி கிடைக்குது, அதனுடைய இது தனித்திறமை தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமா. அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்யலாம். இந்த தர்பப்பில்லு ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் இந்த தர்பப்பாயில் உட்கார்ந்து பெரிய பெரிய ரிஷிமார்கள் மகான்கள் இவங்கெல்லாம் வந்து தியான நிலையில் இருக்கும்போது ஆதி காலத்தில் கோரப்பாய் இல்லாத காலங்களில் தர்பப்பாய் பின்னி அதில் உட்கார்ந்து தியானம் செய்வாங்க. அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தர்பப்பிள்ளை யார், எந்த கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 நவகிரகத்தில் கேது தான் தர்பப்பில்லுடைய கிரகம். யார் ஜாதகத்தில் எல்லாம் நம்மளுக்கு கேதுவுடைய திசா புத்திகள் நடக்குதோ அவங்க தர்பப்பில்லை பாராயணம் பண்ணுறதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சாங்க. அப்போ கேது என்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது என்பது மோட்சகாரகன். அப்போ மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னோர்களுக்கு அந்த கேதுவுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் கேது என்பது ஞானம் ப்ளஸ் மோட்சம். இது ஆதி காலத்தில் பாரம்பரியமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தர்பப்பிள்ளை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே அந்த தர்பப்பில்லுக்கு வந்து விதை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தர்பப்பில்லில் விதை இல்லை. எல்லா செடிகளுக்கும் விதை இருக்குது, எல்லா செடி மரம் எல்லாத்துக்கும் தாய் இருக்குது. ஆனால் இதுக்கு தாய் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாற்று நட்டு அந்த நாற்றுலேருந்து பெரிய செடி வளர்ந்து அதுலேருந்து வரக்கூடிய தாவரமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி பருப்பு காய்கறி இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு ஒன்று உருவாக்கணும். ஆனால் தர்பப்பில்லை மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாழ்ந்து பொழைச்சி நல்ல புண்ணியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஆத்துமாத்துமாக இந்த பிரபஞ்ச சாட்சியாக எந்த ஒரு பாவங்களும் செய்யாமல் நிறைய புண்ணியங்களை சேர்த்தி இந்த உலகத்தில் ஒரு ஈயெறும்புக்கும் கூட நான் துரோகம் செய்யலைங்க அப்படின்னு நினச்சி உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் ஆதி காலத்தில் பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சாட்சியாக வாழ்ந்திருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு அவங்களுடைய காலம் கடந்து அவங்களுடைய இறுதி காலம் வந்து அவங்க காலம் ஆயிடுவாங்க. இந்த காலம் ஆனாங்கன்னா அந்த காலத்தில் எரித்து அதை சாம்பலாக்கிடுவாங்க. அந்த சாம்பலாக்கி அந்த அஸ்தியை கொண்டுட்டு போய் கங்கையில் கொண்டு போய் அந்த ஆத்மா சாந்தி ஆகட்டுன்னு சொல்லி அது கரைக்க போவாங்க. அந்த கரைக்க போகும்போது அந்த சாம்பல் எல்லாமே கரையோர ஒதுங்கும். அந்த ஒதுங்கினது தான் அப்படியே தர்பையாகவே மாறிடும். அப்போது அந்த முன்னோர்கள் ஆதி காலத்தில் நான் இன்னமும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொல்கிறக்காகத்தான் அதுக்கு தெர்ப்பினம் என்று பேர். தெர்ப்பணம் அல்ல, தெர்ப்பினம். அப்போது ஒரு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு வந்தத வார்த்தையே இதுதான். அப்போ அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் தர்பையை வந்து ஆதி காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆத்ம சக்தி அந்த தர்பப்பில்லில் இருக்குது. அப்போது அந்த தர்பப்பில்லு தான் சாமியவே காப்பாற்றுறதுக்கு தர்பப்பில்லு தான் சாட்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் பிடிக்குது. கிரகணம் பிடிக்கும்போது சாமி கோயிலில் எவ்வளவு சக்தி இருக்குது, அந்த சக்தியெல்லாம் அந்த கிரகண தோஷம் வந்தால்
சாமிகிட்ட இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் பிரபஞ்சம் இழுத்துருங்கிறதுக்காகத்தான் தர்ப்பப்பில் எடுத்து சாமியுடைய கருவறைக்குள்ளே போட்டு சாமியோட சக்தியை குறையில்லாமல் நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக வச்சு அன்னைக்கு கொஞ்ச நேரம் சாமிக்கே அந்த விடுதலை, அதாவது ஒரு சிறை மாதிரி போட்டு கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் அந்த சாமிக்கு எல்லா அபிஷேகம் யாகம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த தர்ப்பப்பில்லுடைய சக்தி அந்த சாமியோட சக்தியை குறைவிடாமல் வச்சுருக்குமா. பெரிய பெரிய கொடிக்கம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிராணம் பிடிச்சிருக்கும் போது அந்த தர்ப்பப்பில்லை கொடிக்கம்பத்தை சுற்றி கட்டிடுவாங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி இழுத்துட்டு போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் தர்ப்பப்பில்லை பாராயணம் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றியிருக்காங்க. இந்த மாதமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கிராணத்தன்னைக்கு வெளியில் வரக்கூடாதும்பாங்க. அதில் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் தர்ப்பப்பில் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வைப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிராணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க உணவே சாப்பிடுவாங்க. அப்போ அந்த தண்ணிக்கே பாதுகாப்பு அந்த தர்ப்பப்பில் தான். இப்போ அந்த காலத்தில் அப்போ முன்னோர்களுக்கெல்லாம் இந்த கையில் தர்ப்பை கொடுத்து ஒரு பிராமணர் பிண்டம் கொடுக்க போகும்போது அவர் கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறான்னு பாருங்கள். அவர் தர்ப்பப்பில் கையில் வச்சுருப்பார். அப்போ அவர் கேது, அதனால தான் ஞானம், அவங்க தான் மோட்சம். அதனால தான் பிராமணர்கிட்ட போய் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்திலேயே இந்த கேது என்பது ஞானகாரகன், அதை கொண்டு வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரும் தெரியாத சில விஷயங்கள் ஆதி காலத்தில் முன்னோர்களும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த தர்ப்பப்பில் வருது. அருமை சார். அதாவது இன்னொரு சந்தேகம், கேதுவின் அம்சம் அப்படின்னு சொன்னீங்க தர்ப்பப்பில். அப்போ கேது திசை நடக்கிறவங்கலாம் அதனுடைய பாய் மேலே உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு? ஆமாங்கம்மா. படிக்கிற குழந்தைகளும் கூட அந்த கேது பகவானுடைய தர்ப்பப்பில்ல மூலிகை கடையில் போய் ஒரு கட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபா தான், பெரிய செலவு கிடையாது. அந்த மூலிகை கடையில் போய் தர்ப்பக்கட்டு ஒன்று வாங்கி, கேது என்பது நூலை குறிக்கும், அதனால் ஒரு வெள்ளை நூலில் தர்ப்பையை சுற்றி ஒரு 7 பொட்டு வச்சு சந்திரம் வச்சு குங்குமம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல ஒரு தர்ப்பப்பில்லு கட்டு வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தை விளக்கேற்றி வச்சு அந்த தர்ப்பப்பில்லை கையில் எடுத்து மூதாதிகளை நினச்சி நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த தர்ப்பப்பில்லை கையில் எடுத்து, நான் படிக்கிற நல்லபடியாக எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும், எனக்கு ஞானம் பரீட்சை எழுதும்போது எனக்கு உதயமாகணும், என் கல்வியில் நான் சிறந்து நான் படித்ததெல்லாம் மறக்காமல் எழுதி இந்த உலகத்தில் நல்ல ஒரு அரசாங்கத்திலையும் ஒரு அங்கீகாரமான வாழ்க்கை வாழன்னு சொல்லி அந்த தர்ப்பப்பில்லை எடுத்து சாமி கும்பிட்டு மனசார டெய்லி தொட்டு தொட்டு அதை கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஞானம் பிறக்குங்க. கண்டிப்பாக சார். இது பெற்றோர்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்கம்மா. ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யாருக்காக கேட்க போகிறீங்க சார்? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். பேர் கௌதம் மேடம். ஓகே சார், நல்லது சார். உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், பாதம் 1, கும்ப லக்னம். நல்லது சார். என்ன கேள்வி சார்? மேடம் எனக்கு உடல்நல கொஞ்சம் சரியில்லாம இருக்குது மேடம். வேலை எங்க போனாலே அமைய மாட்டேங்குங்க. ஓகே சார், நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது இந்த மாசத்துல பங்குனி மாச வருஷ கழிவு, அதனால இனி அடுத்தது சித்திரை புது வருஷம் பிறக்க போகுது. இந்த பங்குனி மாதம் மீன ராசியில் சூரியன் இருப்பார். மீனம் என்பது சமுத்திரம். அதனால் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளிச்சுட்டு 22 கணம் தீர்த்த ஊற்றிட்டு இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணங்கள்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ராமநாத சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய 22 கணம் தீர்த்தம் உங்கள் தலையில் பட்டால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க. யாருக்காக கேட்குறீங்க? உடுமல் தலைவர் பேசுறாங்க, மனைவிக்காக பேசுறேன். நல்லது சார். அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். தனலட்சுமி. ஓகே. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், கும்ப லக்னம். ஓகே, என்ன கேள்வி சார்? மனைவிக்கு 5 வருஷமா வயிற்று பிரச்சனை, மோசம். ஓகே சார், நீங்க சார் கிட்ட பேசலாம். சரி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் ஒருவர் பிறந்துட்டாலே சரிங்க. நாமக்கல் மாவட்டம் லட்சுமி நரசிம்மருடைய கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு துளசி மாலை வாங்கி போட்டு ஒரு தாமரை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. அப்படி கும்பிட்டுட்டு வரும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நோய் தீரும். கண்டிப்பாக இதை செய்யுங்க ஐயா, நல்லதே நடக்கும்.
சார் அதாவது இப்போ வந்து இப்போ பேசின நேயர்கள்லாம் பார்த்தா நோய் விஷயமா ரொம்ப கால் பண்ணியிருக்காங்க சார். அப்படின்னா அந்த நோய் வந்து தீர்க்கிறதுக்கான பரிகாரங்கள்னு நிறைய இருக்கு. அதாவது உங்களுடைய 30 ஆண்டுகால ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு புத்தகத்தையே போட்டிருக்கீங்க. அதுல 2 பாகங்களும் போட்டிருக்கீங்க. அதனுடைய முதல் பாகத்துல 1376ங்களா, அவ்வளவும் 2வது பாகத்துல 1330, அதாவது குரல்கள் மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்துருக்கீங்க. அதை பார்த்தே நாங்கெல்லாம் வந்து பயனடைஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். இன்னொரு டவுட் சார், அதாவது இந்த அமாவாசை திதி கொடுக்கறது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, ரொம்ப நாளா திதி கொடுக்காம இருக்காங்க, திடீர்னு கொடுக்குறாங்க. அவங்க வந்து எள்ளு உருண்டை, எள்ளு சாதம்லாம் கொடுத்தா நல்லது. அதனுடைய தாத்பரியம் தான் என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்கம்மா, கரெக்டான கேள்வி. அதாவது அருமையான ஒரு விஷயங்க. உலகத்திலேயே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது உங்களுடைய தாத்தாவை பாட்டியை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறதுக்கு சமம். நம்மளோட தலைமுறை பார்த்திங்கன்னா 7 தலைமுறை வரைக்கும் சொல்கிறாங்க. நம்மளை பெற்றவர் அப்பா, அவரை பெற்றவர் தாத்தா, அவரை பெற்றவர் அவங்க அப்பா. ஒரு மூலம் எங்கேயோ இருந்து ஒரு இரத்த உறவில் இருந்து தான் நம்ம வந்திருப்போம். அப்படி இருக்கும் காலகட்டங்களில் அவங்களுக்கெல்லாம் நம்ம சரியான முறையில் நம்மளுக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிது, நம்ம கட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு துணிமணி கிடைக்கிது. ஆனால் நம்மளோட முன்னோர்களை எல்லாம் அவங்க சாப்பாடு கரெக்டாக போட்டு அவங்கள நல்ல வயசாக வரைக்கும் இருந்து அவங்களுக்கு ஆத்மா சாந்தி பண்ணி கரெக்டாக அவங்க திதி தர்ப்பணம் நம்ம முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சாங்களான்னு யாருக்கு தெரியாது. அப்படி நாம் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களை கரெக்டான வழிமுறையில் செய்யணும். அப்படின்னா இந்த முன்னோர்கள் முதியோர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கமாக தான் இருப்பாங்க. சனி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினை தீர்க்கக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ சனியோட தானியம் எதுன்னு கேட்டிங்கன்னா எள்ளு தான். இந்த எள்ளு சாதம் ஒருத்தர் சாப்பிடணுன்னா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எள்ளு உருண்டை சாப்பிடுவாங்க. அப்போ அந்த எள்ளு உருண்டையை யாருக்கு கொடுத்தா நம்மளுடைய கர்மவினை குறையும் அப்படின்னா, முதியோர் இல்லத்தில் அமாவாசை அன்னைக்கு போய் அவங்களுக்கு வயிறார ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு எள்ளு உருண்டையை அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்மவினைகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா. தீர்மனு எந்த புக்கிலையும் எழுதலை. அப்படி எழுதியிருந்தாங்கன்னா அந்த பாவத்தை மறுபடியும் செய்வாங்கங்கிறக்காக அந்த காலத்தில் நூலாதாரம் எதுவுமே கொடுக்கல. அப்போ புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியமும் தானமும் தர்மம் தான் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக மாறி நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அதுதான் காரணம். அப்போ நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அந்த தர்ப்பணங்கள் பிண்டங்கள் பூஜைகள் எதுவும் செய்யாமல் விட்டிருந்தாலும் கூட இந்த எள்ளு மாவை இடித்து அதை எள்ளுருண்டையை பிடிச்சு அதை கொண்டுட்டு போய் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு உகந்த நாள்னு சொல்லி முதியோர்களுக்கு ஒரு நேரம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு ஒரு நேரம் கொடுத்து அவங்கள வயிறார சாப்பிட வச்சு இந்த எள்ளுருண்டை கையில் கொடுத்து அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களே முன்னோர்களுடைய ஆசீர்வாதமாக நினச்சி நம்ம வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கும். இதை செய்து பாருங்கள், மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். அற்புதம் சார். அதாவது தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும், குறைஞ்சாலே போதுமே சார். ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பெருந்துறையிலிருந்து பேசுறேங்கம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்காகம்மா. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம், மேச லக்னம், மீன ராசி. நல்லதுமா. என்ன கேள்விமா? 14/10/2008ங்க. பையன் படிப்பு ஆரோக்கியமா இருப்பானா, நல்ல பேர் எடுப்பானாங்கிறது. நிச்சயமா, நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. அதாவது ஒரு குழந்தைக்கு கல்வி ஞானம் நல்லா சுரந்து அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் நம்மளுடைய பாவங்களெல்லாம் குறைஞ்சு இந்த முறையாக அவங்க அந்த குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா எல்லா வீட்லேயும் பாருங்கள், லட்சுமி, சரஸ்வதி, முருகர், விநாயகர், திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த 5 படம் ஒரே வீட்டில் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. ஆனால் கல்வி மட்டும் வாழ்க்கையில் நல்லா படித்து அறிவு ஞானத்தோடு செயல்படணுன்னா கலைவாணி சரஸ்வதி தான். இந்த சரஸ்வதியுடைய கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கூத்தனூர்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கூத்தனூர் சரஸ்வதி இதுதான் உலகத்திலேயே மூல தெய்வம். சரஸ்வதிக்குன்னு கோவில் இருக்கிறது கூத்தனூர் சரஸ்வதி. அந்த கோயிலுக்கு இந்த குழந்தைய ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் மனசார குழந்தைக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. 2வது, சரஸ்வதியுடைய படத்தை தனியாக பிரேம் பண்ணி அதுக்கு தினந்தோறும் புதன்கிழமை ஒரு பூ மாலை கட்டி போட்டு அவங்களுக்கு புதன் திசையும்
அது 17 வருஷம் புதன் திசை. அந்த கல்விக்கு அதிபதியே புதன் தான். அதனால் இந்த 17 வருஷம் இருக்கிறனால கரெக்டாக புதன்கிழமை 17 விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை அறிவு கல்வி ஞானத்தோட நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். சார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. முன்னோர்களுக்கு வந்து எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், எப்படிலாம் வழிபடணும் அப்படிங்கிறது குறித்து. கண்டிப்பாக அவங்கள வந்து இன்னும் மேல் நம்ம வந்து திருப்திப்படுத்தணும் சார். திருப்திப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி விளக்கேற்றினா ரொம்ப நல்லது சார்? ரொம்ப சந்தோஷங்க. அதாவது ஒரு பெரியோர்கள் முன்னோர்கள் மாண்டு போனவங்களை அவங்கள திருப்தி பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் இந்த ஆத்மா கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் அது மேலேயும் இருட்டறையாக இருக்குமா. அப்போ அந்த இருட்டறையாக இருக்கிறனால தான் அந்த காலத்தில் அந்த இருட்டிலையே அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த ஆத்மா எங்கேயும் வழி இல்லாமல் துடிச்சிட்டு இருக்குமா. அதனால தான் இறந்துட்டாங்கன்னா அந்த வீடு அடப்பு வந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஒரு பொட்டிக்கூட பக்கத்தில் வச்சு அந்த டெய்லியும் சூடம் பொருத்தி சாமி கும்பிடுவாங்க. அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் அடப்பு இருக்குதுன்னா கூட தினமும் சூடமும் தண்ணியும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த உயிர் வந்து இந்த சூடை நீங்கள் காமிக்கிற வெளிச்சத்தில் தான் அது போய் நம்ம சொர்க்கத்துக்கு போய் சேருமா. நீங்கள் காமிக்கக்கூடிய அந்த தண்ணி தாகம் அடிக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு இங்கே தண்ணி வச்சா தான் அந்த தண்ணி குடிச்சுக்கிட்டே போய் அந்த ஆத்மா வந்து படைச்ச இறைவன்கிட்டையே போகுமா. அதுக்காகத்தான் ஆதி காலத்தில் அந்த ஊடு அடப்பு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் அந்த சூடத்தையும் அந்த அடப்பு முடி வரைக்கும் வைக்கிறதுக்கு காரணம். அப்போ இந்த சூடத்துக்கே இவ்வளவு தூரம் அந்த மோட்சத்துக்கு போகுது அப்படின்னா மோட்ச விளக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்திலேயே 4000 கோயிலுக்கு மேலே முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறதுக்கு கோயில் ரொம்ப கம்மி தான். அதில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தினந்தோறும் மோட்ச விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாராவது காலம் ஆயிட்டாங்கன்னா 16, 30 வருஷாந்திரம் இப்படி நாட்கள் வரும்போது அந்த கோவிலில் போய் ராஜகோபுரத்து மேலே மோட்ச விளக்கு தெய்வம் வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஆத்மலிங்கம். அது எல்லா சிவனுக்கும் யோனி தனியாக இருக்கும், ஆவுடை தனியாக இருக்கும். இதை ஜாயின் பண்ணித்தான் சிவலிங்கமாக சத்தியம் சிவனை வச்சுருப்பாங்க. ஆனால் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் மட்டும் ஒரே கல்லால் உருவானது ஆத்மலிங்கம்னு சொல்லி அந்த சிவனுடைய இதுவும் சக்தியும் ஒரே கல்லால் ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கிறனால தான் ஆத்மலிங்கம். அதனால தான் ஆத்ம சாந்தியாகிறதுக்காக அந்த கோவிலில் மோட்ச விளக்கு ஏற்றுறாங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்களும் முன்னோர்களை நினச்சி மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த கோவிலில் மோட்ச விளக்கு ஏற்றுறாங்க. மனசார போய் அங்கே ஒரு நெய்யை எடுத்து ஒரு சட்டியில் மண் சட்டியில் ஊற்றி உங்கள் முன்னோர்களை நினச்சி 21 தலைமுறையிலையும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் என் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நிவர்த்தியாகணும்னு சொல்லி மோட்ச விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு வரும். நன்றிங்கம்மா. அருமை சார். அதாவது மோட்ச தீபம் அப்படின்னாலுமே வந்து எங்களுடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் தான் வந்து ஞாபகத்துக்கே வருவாங்க சார். இன்னொன்று சார், இந்த ஆதிகால பரிகாரங்கள்ன்ற இந்த புக்கை கொடுத்துருக்கீங்க. அது குறித்து அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அதோடு இல்லாமல் உங்களை எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இது ஆதிகால பரிகார புத்தகம். 1736 பரிகாரம் இதில் எழுதியிருக்கேன். ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் தான் தேடினாங்க. அப்படி ஒரு நூல் வந்து நூலாதாரமாக எழுத முடியுமான்னு அதை 30 வருஷமாக நம்ம இந்த ஜோதிடத்துறையில் இருந்து நம்ம பாரம்பரியமாக திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து வாழ்க்கையில் ஏதாவது வந்து நம்ம சாதிச்சுட்டு போகணும் அப்படின்னு நம்ம காலத்துக்கு அப்புறம் பின்னாடியே வாழ்ந்து வர்றது நம்மளுடைய ஆதிகால பரிகார புத்தகம். அதனால தான் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு இந்த புத்தகத்தை நான் வச்சுருக்கேன். அதனால் இந்த புத்தகம் வந்து வீட்டுக்கே அவங்க வந்து உங்களுக்கு டோர் டெலிவரியாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. 2வது, நம்மக்கிட்ட ஜோதிட அலுவலகம். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்தோடு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது வடபழனியில் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் பூலுவப்பட்டி சிக்னல் அந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்குது. இது 2மே நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்கும். அருமை சார். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும்.
புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.